அனைவருக்கும் இனிய வணக்கம். அன்பின் ஆன்மீகம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிறது திருவண்ணாமலை பௌர்ணமி கிரிவலம் 2026 வருடம் ஜூலை மாதம் தமிழ் மாதத்தில் ஆடி மாதத்தில் எப்பொழுது வருது, பௌர்ணமி திதிக்குண்டான நேரம் என்னங்கிறதையும் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு நம்ம சேனலை ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். பொதுவாகவே கிரிவலம் வந்து வழிபட்டால் பாவங்கள் தீர்ந்து புண்ணிய பலன்கள் ஏற்படும்னு சொல்லுவாங்க. கர்மாவினால இந்த வாழ்க்கையில் உண்டாகக்கூடிய சுக துக்கங்களை மாற்றக்கூடிய மகிமை கிரிவலத்திற்கு உண்டு. அதனால தான் திருவண்ணாமலைக்கு கிரிவலம் வரக்கூடிய பக்தர்களோட எண்ணிக்கை நாளுக்கு நாள் மிக மிக அதிகரிச்சுக்கிட்டே இருக்குன்னு சொல்லலாம். இப்போ நீங்கள் கிரிவலம் போகிறீங்க அப்படின்னா, கிரிவலம் செல்லும் பொழுது நம்ம கூட வர்றவங்க கிட்ட, நம்ம பக்கத்தில் கிரிவலம் போகிறவங்க கிட்ட நீங்கள் கேட்கலாம், உங்களோட வாழ்க்கையில் ஈசன் ஏதாவது அற்புதம் நிகழ்த்தி இருக்காரா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறதுக்கு ஏதாவது இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் கேளுங்க. கேட்டு அவங்க சொன்ன அனுபவங்களை இந்த வீடியோவோட கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இப்போது இந்த 2026 வருடத்தில் ஜூலை மாதத்தில், தமிழ் மாதத்தில் ஆடி மாதத்தில் பார்த்தோன்னா 29/7/2026 புதன்கிழமை அன்னைக்கு பௌர்ணமி வருது. இந்த பௌர்ணமி திதி எப்பொழுது ஆரம்பமாகி எப்பொழுது முடியுதுன்னு பார்த்தோன்னா 28/7/2026 செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு இரவு 7:33 பௌர்ணமி திதி ஆரம்பமாகுது. 29/7/2026 புதன்கிழமை அன்னைக்கு இரவு 8:58 பௌர்ணமி திதி நிறைவடையுதுங்கிற தகவலை சொல்லியிருக்காங்க. 29/7/2026 புதன்கிழமை அன்னைக்கு பௌர்ணமி. இந்த பௌர்ணமி கிரிவலத்தை நாம் பயன்படுத்திக்கலாம். பௌர்ணமி கிரிவலம் செல்லும் பொழுது நிலவு வெளிச்சம் நம்முடைய உடலில் படும்படி நம்ம கிரிவலம் வந்தோம் அப்படின்னா உடலிற்கும் மனதிற்கும் மிகுந்த புத்துணர்ச்சியை கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் நேர்மறை சிந்தனைகளை அதிகரிக்குங்கிற தகவலையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வாய்ப்பினை நாம் பயன்படுத்திக்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். ஞாபகமாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய அனுபவங்களை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.